மங்கை மனது அதை கண்டாடு கொண்டாடு காலை பொழுது காலை பொழுது காலை பொழுது ஒரு ஆலயமாவது மங்கை மனது ஒரு ஆலயமாவது மங்கை மனது அதை கண்டாடு கொண்டாடு காலை பொழுது காலை பொழுது காலை பொழுது பட்டி தந்த பாட்டு பாராட்டு பட்டி தந்த பாட்டு பாராட்டு பட்டி தந்த பாட்டு தாலாட்டு பட்டி தந்த பாட்டு தாலாட்டு இளமைக்கு ஒரு ராகம் மதுமைக்கு ஒரு ராகம் இளமைக்கு ஒரு ராகம் மதுமைக்கு ஒரு ராகம் தேவனின் சன்னதி தேவியின் ஒரு ஆலயமாவது மங்கை மனது அதை கண்டாடு கொண்டாடு காலை பொழுது காலை பொழுது காலை பொழுது ஒரு ஆலயமாகும் மங்கை மனது மங்கை மனது மங்கை மனது எனக்கு எதுக்காக விட்டீங்க விஷயம் தெரியுமா? சொல்லுங்களேன். நம்ம இடத்துக்கு ஒரு சாமியார் இருந்திருக்காரு. யார் அவர்? அவரை பார்க்கணும். தேவலோகத்துல வந்திருக்காராம். பேரு நாரதராம். நீங்க பாத்தீங்களா? பார்த்துட்டேன். நல்லா பேசிட்டு இருந்தாப்புல திடீர்னு போய் உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதனால நம்ம தங்கச்சி கூட்டிட்டு போய் பார்ப்போம். அம்மா நான் பாடுவேன் உன்னதோடுதான் நான் பேசுவேன் விழியோடுதான் விளையாடுவேன் உன்னடிதான் வளர்ந்தாலும் நான் இன்னும் சிறுபிள்ளைதான். நான் அழுதாலும் அது கூட நீ சொல்லிதான். வளர்ந்தாலும் நான் இன்னும் சிறுபிள்ளைதான். அழுதாலும் அது கூட நீ சொல்லிதான். உனக்கேற்ற துணையாக எதை மாற்றவா? உனக்கேற்ற துணையாக எதை மாற்றவா? உலகிலே நான் ஆண்டவனை காட்டவா? மனதோடிதான் நான் விளையாடுவேன் கண்ணீடுதான் பாலோட்ட ஒரு பிள்ளை அழைக்கின்றது. நான் கடுபாட்டை ஒரு பிள்ளை ரசிக்கின்றது. பாலோட்ட ஒரு பிள்ளை அழைக்கின்றது. நான் கடுபாட்டை ஒரு பிள்ளை ரசிக்கின்றது. எனக்காக எதிர்நீந்து துடிக்கின்றது. எனக்காக எதிர்நீந்து துடிக்கின்றது. ஆசை முடிக்கின்றது. காலோடிதான் நான் பாடுவேன். மனதோடிதான் நான் பேசுவேன். நீயோடிதான் விளையாடுவேன். மடிமீதிதான் கண்ணோடுவேன்.
என்றுதான் கண்மூடுவே. அண்ணா வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு நீ பல்லெல்லாம் கடந்து அண்ணே. அவ்வளவு காலம் நீ வாழ வேண்டுமா? ஆமா. நலமாக இருக்கிறாயா? ரொம்ப நலமாக இருக்கு. அப்பா சொன்னது நடந்து விட்டதம்மா. என்னன்னா இந்த இடத்துல மாபெரும் முனிவர்களும் ரிஷிமார்களும் வருவார்கள் என்று சொன்னாரே, ஞாபகம் இருக்கிறதா? அதே போன்று இங்கே முனிவோட்டம் இருக்கு. முடிவோட்டமா? அது முனி அல்ல, முனிவர். அண்ணே முடிவு வந்துட்டாங்களா? ஆமா. சாமியை நீங்க பாத்தீங்களா? ஆமாடா. இவ்வளவு சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சாமியை கொடுங்க. கொட்டு மேடம்லாம் அடிச்சு சொல்லலாம்னு நான் நினைச்சேன். எவ்வளவு பார்க்கணும் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கேன் தெரியுமா? உனக்காக நான் சாமியை இப்பொழுது பஜனை பண்ணுகிறேன் பார். கொடுங்க. தெய்வமே வர வேண்டும். நாரத மாமுனிகிரி வாருங்கள் வாருங்கள். யார் தெரியுமா? நாரத முனிவர் என்பார். மூவுலகம் சுற்றிடுவார். வீணையை மீட்டிடுவார். அப்படிப்பட்ட சாமி ரொம்ப பெருசையா, சாமி ரொம்ப சிறுசையா, சாமி ரொம்ப பெரியதையா, சாமிக்கு சாமி ரொம்ப வீணையை மீட்டிடுவார். சிப்ராக்கட்டை அடித்திடுவார். முப்பில் நூல் அணிந்திடுவார். உலகம் சுற்றிடுவார். அப்படிப்பட்ட சாமி ரொம்ப பெருசையா, சாமி ரொம்ப சிறுசையா, சாமி ரொம்ப பெரியதையா, சாமி ரொம்ப சிறியதையா. ஆமா. உங்களுக்கு பஜனை பண்ண வேண்டுமா? தம்பி அவர்தான் அம்மா. வரவேற்பு கொடுத்தாச்சா? நாராயணா நாமம் சொல்வார். நான் வரவேற்பு கொடுக்கவா? நான் சொன்னதை போலவே சொல்லுவேன். அதே மாதிரி சொல்லலாம். சாமி ரொம்ப பாருங்க சாமி. நம் குடும்ப பாட்டமா அது. வருகே தவமுடியே மனம் வந்த மகரிசியே வணங்கிடும் என்னையும் வாழ்த்திடும் வீரே. வாழ்வில் நலம் பெறவே வரம் தரும் மகரிசியே வணங்கிடும் என்னையும் வாழ்த்திடும் வீரே. வணங்கிடும் என்னையும் வாழ்த்திடும். உலகம் ஏழும் கோடி உழைக்குமே ஞானியே. கழகம் என்கின்ற பேரில் நாடுகள் உருவாக்கியே. தானம் பாடி மகிழ்ந்தீரே. தாண்டி வந்திட இசை நிறுத்தையே. வருகே வருகே நமது செய்தி நல்ல வழியை காட்டக்கூடிய தங்களை கண்டேன் சுவாமி. தாங்கள் இங்கும் காரணமில்லாமல் செல்வதில்லை. எப்படி இருக்க தாங்கள் இங்கு வந்த நோக்கத்தை கூறி எனக்கும் என் நாட்டு மக்கள் அனைவருக்கும் உங்களது ஆசையை கூறுங்கள் சுவாமி. வாங்க. வாழ்க பெருமகளே. நாரத முனிவர் என்பார். உள்ள போய் அறந்துக்கிறேன். என்ன வேலை? எங்களையும் அறியாமல் நாங்கள் ஏதாவது நல்ல வார்த்தைகள் பேசியிருந்தால் நல்ல வார்த்தை பேசியிருந்தா தயவு செய்து எங்களை மன்னிக்க வேண்டும். நல்ல வார்த்தை பேசினா ஏயா மன்னிக்கணும்? பிரம்மனின் மகன் என்பார். நாரத முனிவர் என்பார். உலகம் சுற்றிடுவார். ஆசி நமக்கு வழங்கிடுவார். அவரே ஒத்துக்கிறார். அப்படிப்பட்ட சாமி ரொம்ப